என்னோட பேர் ஜி பவித்ரா. நான் வந்து திருவள்ளுவர் நகர்ல வந்து இருக்கிறேன். திருவள்ளுவர் வீட்டு உரிமையாளர் சங்கத்திலிருந்து வருஷம் நிலாப்பிள்ளைக்கு சோறு வந்து வைக்கிறாங்க. எப்படின்னா 5 நாள் வந்து நிலாப்பிள்ளைக்கு வந்து விதவிதமான உணவை கொடுத்து அதுக்கப்புறம் 6வது நாள் இந்த மாதிரி கும்மி அடிச்சு நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 வருஷமா இதை வந்து நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஜெனரேஷனுக்கு இது தெரியுமா அப்படிங்கறது கொஸ்டின் மார்க். பட் இவங்க மூலமா, பெரியவங்க மூலமா, இந்த திருவள்ளுவர் நகர் மூலமா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படிங்கறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து நாங்க கடைசி நாள் 7ஆம் நாள் வந்து நிலாப்பிள்ளைக்கு வந்து நாங்க நிலாவுக்கு வந்து நாங்க வயிறு நிமிர வந்து 6 நாள் சாப்பாடு கொடுக்கறங்காட்டி 7வது நாள் வந்து ரச சாப்பாடு கொடுத்து அவரோட நிறைவு பண்ணிட்டு நாங்க வருவோம். அதனால இந்த நிலாப்பிள்ளை சோறு ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஈரோடு கைகாட்டி வலசு திருவள்ளுவர் நகர் வீட்டு உரிமையாளர் சங்க சார்பாக இதை நாங்க பாரம்பரியமா இந்த நிலாச்சோறு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். இது வந்து குழந்தைங்க அடுத்து வர தலைமுறையினருக்கு நாங்க இது கொண்டு போறோம். அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பல இடங்கள்ல இது அழிஞ்சு போயிருச்சு. ஆனா இது வந்து நாங்க அதை மத்த அடுத்த தலைமுறையினருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்க வந்து எங்க வருஷமா நடத்திட்டு வரோம். நிலாப்பிள்ளை சோறுனா நாங்க எல்லாம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கொஞ்சம் அவங்களுக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாதம் ஏதாச்சும் பலகாரம் சாதம் ஏதாவது கொண்டு வந்து நடுவுல வச்சு நிலா பிள்ளையார பிடிச்சு அவங்க சுத்தி கும்மி அடிப்போம். கும்மி அடிச்சு நிலாவுக்கு படைச்சு கும்மி அடிப்போம். அப்புறம் அதை எல்லாரும் பகிர்ந்து ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் 5ஆம் நாள் சிறப்பு நிலாவை எல்லாரும் நகர்பகுதி மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நிலாவுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இந்த மாவிளக்கு எடுத்து நாங்க இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறோம். நம்ம இதுல பிள்ளையார் கொண்டாட்டின்னு சொல்லி நாங்க முளைப்பாரி போடுவோங்க. முளைப்பாரி போட்டு ஒரு 5 நாள் வச்சிருப்போம். அதை வளர்த்தி 5 நாள் கழிச்சு பிள்ளையார் கொண்டாட்டின்னு ஒரு சின்ன பிள்ளைய உட்கார வச்சு அது கடைசி நலாப்பிள்ளைன்னு சொல்லி மாவிளக்கெல்லாம் மாத்தி சந்தோஷமா சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம். அவ்வளவுதான் இது பண்ணிட்டு வரேன்னு வச்சுங்களேன். பாரம்பரியமா இது வாழையடி வாழையா வளரணும்னு நாங்க இதை விடக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு வர்றோம். 6 வருஷமா செஞ்சுக்கிட்டு வர்றோங்க. இன்னும் வளரணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.